தனுசு ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியானது முற்றிலுமாக முடிந்து இருந்தாலுமே இன்னுமே சில பிரச்சனைகளானது தொடர்ந்து கொண்டுதாங்க இருக்கிறது. இப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக இனியாவது விடிவு காலமானது பிறக்க போகுதா, இல்லை என்றால் பிரச்சனைகள் தொடரப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போறோம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமானது பிறக்கும்போது இந்த மாதம் நமக்கு எப்படி அமைய போகிறது, தொழில் ரீதியாக முன்னேற்றகரமான சூழலானது அமையக்கூடுமா, இல்லையென்றால் ஏதாவது நஷ்டங்களானது ஏற்பட போகிறதா, இந்த மாதத்துல தொழிலில் நமக்கு முன்னேற்றம் இருக்குமா, ஏதாவது நாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகங்களானது இருக்கா, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாமா, திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குமா, அதே போல ரொம்ப நாட்களாகவே நம்முடைய நீண்ட நாள் கனவு இருந்து கொண்டு இருக்கின்ற சில நல்ல விஷயங்களானது இந்த ஜூன் மாதத்துல கைக்குடி வரக்கூடுமா, ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படுமா என்பது போன்ற பல்வேறு விதமான குழப்பங்களானது இருக்கலாங்க. உங்களுடைய அத்தனை குழப்பங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையில தான் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது. எப்படிங்க இது சாத்தியமாகும், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை தானே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதுல நீங்க இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த உங்களால எப்படி உறுதியாக சொல்ல முடியுது என்பது போன்ற ஒரு சில குழப்பங்களானது வீடியோவை பார்க்கக்கூடியவர்களுக்கு இருக்கலாங்க. அதாவது ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க. ஸோ கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது, நல்லது நடக்க போகுதா இல்லைன்னா கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக நம்ம அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளும் போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கும் இந்த ஒரு கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அந்த வகையில தான் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முழுவதும் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. தடைப்பட்ட அனைத்து சுப காரியங்களும் தடைகள் இன்றி சுபமாக நடந்து முடியும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதமானது தனுசு ராசி அன்பர்களுக்கு கலவையான பலன்களானது கிடைக்க போகுதுங்க. அதாவது எதிர்பாராத கருத்து வேறுபாடுகளுக்கு பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு உள்ளதுங்க. உங்களுடைய தோற்றத்தில் மெருகானது கூடுங்க. உங்களுடைய மனதின் தெளிவானது உங்களுடைய முகத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வருகின்ற இந்த ஜூன் மாதங்களில் சொத்து தொடர்பான விஷயங்களில் ஒரு தீர்வுக்கு வரக்கூடும். உடன் பிறப்புடனான பிரச்சனைகள் தொடரும். இது உங்களுக்கு கவலையை கொடுங்க. நீங்க எதிரிகளை வெல்வீர்கள். உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு இது அனுகூலமான மாதமாக அமையக்கூடும். உங்களுடைய முன்னேற்றத்தில் அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய பங்கும் வகிக்குங்க. எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் காரணத்தால உங்களுடைய மகிழ்ச்சியானது சற்று குறையலாம். உங்களுடைய வேலையில நீங்க பற்று இல்லாமல் இருக்கலாங்க. குழந்தைகளிடம் நீங்க உங்களுடைய ஈகோ மனப்பான்மையை காட்டுவீர்கள். மாதத்தின் 2ஆம் பாதியில நீங்க பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபடுவீர்கள். பயனுள்ள காரியங்களுக்காக செலவுகளையும் செய்து கொண்டு வருவீர்கள். என்றாலுமே உங்களுடைய நிதி சுமையானது கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்க கொடுங்க. உங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து வேறு இடங்களுக்கு மாற விரும்புவீர்கள். இந்த மாதம் உங்களுடைய மன அமைதியானது குறையக்கூடிய ஒரு மாதமாக தனுசு ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்கள் இனி கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டுங்க. இன்னுமே தனுசு ராசி நேயர்களுக்கு டீட்டெயிலாக அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை மற்றும் காதல் உறவானது இந்த ஜூன் மாதத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறவு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களால் நீங்கள் உணர்ச்சி வசப்பட வாய்ப்புகள் உள்ளது. இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வையே பாதிப்படைய செய்யலாம். காதலர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. நேர்மை வெளிப்படை பேச்சு மூலமாக இந்த மாதத்துடைய 2ஆம் பாதியில கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் பாசமும் அதிகரிக்க கொடுங்க. ஒரு சிலருக்கு புதிய உறவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஈகோ பிரச்சனை காரணமாக குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம்.
ஒரு சிலருக்கு உறவுல பிரிவுகள் கூட சாத்தியமாகும் என்பதால கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க. திருமணமான தம்பதிகளுக்கு இடையே ஆழ்ந்த பிணைப்பானது இருக்கலாம். மொத்தத்தில் இந்த மாதம் உறவை பொறுத்த வரைக்கும் கலவையான பலன்களை காணக்கூடிய வகையில் தனுசு ராசி நேயர்கள் அமைஞ்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிதி நிலைமை, அதாவது இந்த ஜூன் மாதமானது பொருளாதார நிலை மிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்கு மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உருவாகலாம். தந்தை வழி பூர்வீக சொத்தானது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியமாக அமைஞ்சிருக்குங்க. குழந்தைகளுடைய தேவைக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்து வைப்பீர்கள். கடன் வாங்கக்கூடிய கட்டாயமானது அவ்வப்போது ஒரு சிலருக்கு ஏற்படலாம் என்பதால தான் கொஞ்சம் பணத்தை பார்த்தீங்கன்னா பார்த்து பத்திரமா செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அத்தியாவசியமான செலவுகளை செஞ்சுட்டு அனாவசியமான செலவுகளை கொஞ்சம் தவிர்த்து சேமித்து வைங்க. அதுதான் திடீரென்று ஏற்படக்கூடிய சில விஷயங்களுக்கு உங்களால் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண முடியும். அப்போது வெளியிடங்களில் நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படாது. பணப்புழக்கம் திடீரென்று அதிகரிக்கலாம். வீடு மற்றும் ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்களில் ஆதாயமானது கிடைக்கக்கூடும். பண வருவாய் இருக்கும். நீங்கள் இடமாற்றம் இல்லைனா முதலீடுகளை விற்கக்கூடிய வகையில் செலவுகள் மேற்கொள்ள நேரலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க. பங்கு வர்த்தக விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் தொழில் கூட்டாளிகள் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சாத்தியமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து தனுசு ராசி நேயர்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதமானது உங்களுடைய உத்தியோக வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் உங்களுடைய சக பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பழக வேண்டுங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையலாம் என்பதால் அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. தொழில் நிபுணர்களுக்கு இந்த மாதம் சவாலான காலகட்டமாகவே அமைய போகிறது. பணியிடத்தில் பதவி உயர்வு மற்றும் முன்னேற்றம் இருந்தாலுமே சக பணியாளர்கள் எதிரிகள் போல உங்களுக்கு செயல்படுவார்கள். இதுவே மனதிற்கு பார்த்தீங்கன்னா சங்கடத்தையும் ஏற்படுத்தி விட்டுருங்க. பயமும் பதட்டமும் உங்களை ஆட்கொள்ளலாம். பணியில் வெற்றி பெற பயம் மற்றும் பதற்றத்தை கைவிட வேண்டுங்க. இந்த இரண்டையும் நீங்கள் கைவிட்டால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியுங்க. மாதத்துடைய கடைசி வாரத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த அங்கீகாரமானது உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தின் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலையானது சிறப்பாக உயரக்கூடும். இந்த மாதத்துடைய முதல் பாதியில் உங்களுடைய உத்தியோகம் தொழிலில் மேலதிகாரிகள் மற்றும் அரசாங்கத்தின் குறுக்கீடுகளானது இருக்கலாம் என்பதால் கொஞ்சம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பார்த்து கவனத்தோடு செய்துட்டு வருவது பல தவறுகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்குங்க. அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதமானது மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க. கூட்டாளிகள் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்கள் மூலமாக உங்களுடைய தொழிலை பார்த்தீங்கன்னா நீங்கள் விரிவுபடுத்தலாம். இந்த மாதம் நீங்கள் புதிய கூட்டு தொழில் இறங்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதை கிரக நிலைகளானது சுட்டிக்காட்டுதுங்க. தொழில் உத்திகளை மறுபரிசீலனை செய்யவும் தொழிலை விரிவுபடுத்த புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகளானது உள்ளது. தொழிலில் காணப்படக்கூடிய சவால்கள் தற்காலிகமாக பயத்தையும் பதட்டத்தையும் அவ்வப்போது கொடுக்கலாங்க. இருந்தாலுமே இந்த இரண்டு விஷயத்தையும் தாண்டி நீங்கள் தொழிலில் உங்களுடைய முயற்சியை போட்டுட்டு வரும்போது மட்டும்தான் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. அரசு அதிகாரிகள் மூலமாக சிக்கல்கள் மற்றும் வழக்கு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. கடந்த கால சந்தை பங்கீடு வீழ்ச்சியில் இருந்து இந்த மாதம் மீள்வீர்கள். சந்தை பங்கை மீட்டெடுப்பதில் வாடிக்கையாளர்கள் திருப்தியானது முக்கியமானதாக இருக்கக்கூடும். தொழிலில் உங்களுடைய இலக்கு மற்றும் நீண்ட கால கண்ணோட்டத்தை பொறுத்து உங்களுடைய செயல்பாடுகளானது அமையலாம். அடுத்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு மன அழுத்தமானது இருக்கலாம். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகளானது ஏற்படலாம். குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றிய கவலையானது உங்களுக்கு ஏற்படலாம் என்பதால் ஆரோக்கிய விஷயத்தில் அஜாக்கிரதை காட்டக்கூடாதுங்க. உண்ணக்கூடிய உணவு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தை பராமரிக்க தொடர்ந்து எளிய உடற்பயிற்சியை மேற்கொண்டுட்டு வரணுங்க. மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக செயல்படுவார்கள் என்றாலுமே கல்வி கற்கும் போது பொறுமை அவசியம். ஆசிரியர் மற்றும் வழிகாட்டுதல் உடனான உறவு என்றும் வரும்போது கலவையான பலன்களை காண்பீர்கள். புதிய நண்பர்கள் மூலமாக கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் அதனை தவிர்த்துக்கோங்க. கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். வெளிநாடு சென்று படிக்க நினைக்கக்கூடிய ஒரு சில மாணவர்கள் தங்களுடைய விருப்பமானது கல்வி நிறுவனத்தில் சேர்க்கை கிடைக்க பெறுவீர்கள்.
எனவே மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதமானது கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க. மேலும் தனுசு ராசி நேயர்கள் தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு அன்றைய நாளை தொடங்குங்க. நீங்கள் நினைச்சது உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.